எடுக்கலாம் இல்ல நீ ஆரத்தி வந்தாலும் வந்த வீட்டுல பொண்ணாச்சி என்ன மேயத்து விட்டு விட்டு இங்க வந்து நான் ஒரு பொம்பளை விடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு மனதில் பெருத்த ஒரு சந்தேகம். சொல்லுங்க, என்ன சந்தேகம் தெரியுமா? என் நாட்டை ஆளுவது யார்? இப்போது நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது உன்னுடைய கணவர், நாட்டு மன்னர். கணவருக்கு பிறகு உன்னுடைய கணவருக்கு பிறகு உன்னுடைய அக்கால் அடுத்த மகன், பெரியவன், மூத்தவன் கலைமணி. பூரா விட்டு சாரு வச்சு வாயில போடுவேன். டெய்லி ஒரு சாரு வச்சுட்டு வரேன் நானு. இதுவே பெரிய தோழி அவங்க ஊருக்கார என்ன விடவே மாட்டாங்க. உனக்கு தெரியுமா டெய்லி நான் தூக்கிட்டு பாரியா? உனக்கு தெரியுமா எதனா பேசுனா உங்களை கால அடிச்சு போடுவோம் நானு. நீ யாருமே வீடு போடு, எதுவுமே பேசாத கூட போ. நான் தெரிஞ்சு பெரிய மனுஷன் ஆசைன்னு உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ண தாப்பலையா மேல பண்ணி உள்ளப்பா இல்ல யாரு திட்டு வாங்கிறதுக்கு தான் 40 லட்சம் ரூபாய் முதல்ல வச்சு கம்பெனியே வச்சுக்கிறேன். தளபதி யாரு? எதற்கு பெருமை? நான் பெற்ற மகன் கதை வேண்டாம், இந்த நாட்டை ஆள வேண்டும். அது தக்க யோசனை நீங்க தான் கூற வேண்டும். ஆமா, அதை மாற்ற யாராலும் முடியாது. சரி, உன்னுடைய மகன் நாட்டை ஆள வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? என்ன தெரியுமா? சொல்லுங்க. நான் எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் தடை இல்லாமல் கொடுப்பேன் என்று என்னோட கரத்துல சத்தியம் செய்து கொடு. தளபதி யாரே, நான் பெற்றெடுத்த மகன் கதிரவன் இந்த நாட்டை ஆளனால் நீங்க எது கேட்டாலும் தங்க தடையில்லாத தருவா. இந்த கடகராணி இவ்வளவு தானே? ஆவதம் பெண்ணால் ஒரு பெண்ணியத்தால் இதே கை வீணியமிக்க முடியும், விஷத்தையும் கலக்க முடியும். அது மட்டும் இல்ல, பாம்புக்கு பல்வேஷம், கேளுக்கு கொடுக்கவேஷம், இந்த கனகராணிக்கு உடம்பெல்லாம் வேஷம். அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு கோடு படுங்க, நான் பைபாஸ் ரோடே போடுறேன். அதுல கூட பைபாஸ் ரோடு தானே. நீங்க விரல காட்டுங்க, எப்பேற்பட்ட ஒரே ஒரு புள்ளி வைங்க, நான் ரங்கோலி கோலமே நல்லா ஆட்டி மாவு கல்லு. அப்படியே அவட்ட போய் வரட்டுமா? போய் வரட்டுமா? போய் வரட்டுமா? சிரிக்காது, நீ தயவுசெய்து சிரிக்காது. எனக்கு வணங்க. மன்னனுடைய 11ஆம் இடத்தில் வந்து ஒரு மன்னனாக இருக்க வேண்டும். தளபதி வழியில் வந்தவன் நான் தளபதியாக இருக்க வேண்டும். இதுதான் சட்டமா? இச்சட்டப்பட வாழ்க்கையாக வேண்டுமா? யாரையும் நாட்டை ஆள நான் விட மாட்டேன்டா. கலை மனிதன் நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் மன்னனுக்கு. ஆனால் கதிரவன் தான் நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் மன்னனுக்கு. அப்படி என்றால் இந்த நாட்டில் நான் எதுக்கு மயர புடங்கறதுக்கு கனகராணியுடைய வார்த்தையை சிறமேல் கொண்டு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் என்ன நடக்கின்றது கண்காணிக்க வேண்டும். இருவரும் விளையாடி வெகு நாட்கள் இருந்தவா? ஆமா அண்ணா. இப்போ சில பேர் எப்படி போகணும்? எப்படின்னா எதிர்த்து போராடி நில்லுங்கடா. டே நேர விளையாட்டு தான் உங்களுக்கு. டே கலைமணி கதிரவா, அம்மாக்கு வயசு வச்சுட்டா. டே நில்லுங்கடா, நான் சொல்றது கேளுங்க. கலைமணி கதிரவா,
விளையாட போயிருங்கம்மா. என்னது? விளையாட போயிருங்க. யாரா? அம்மா, எங்க போன? விளையாட யாரா போறேன். கூட? அண்ணனா கூட. எங்க இப்படி வாடி. இங்க வா. இப்படி வா. ஏய், இங்க வா. குழந்தை இது. அம்மா, யா? அம்மா, ஏன்டா? இங்க வா. டேய், நான் சொன்னேன் அண்ணனே. டேய், நானே பெற்றெடுத்தவனே. நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் என்னை விட மூத்தவர் அவர்தான். அவருக்கு என்னோட அண்ணன் தான் அவரு. டேய், நான் சொல்றேன் அது கேளுடா. நீ என்ன பேசுகிற? டேய், அம்மா, ஆ, சத்தியமா சொல்றேன். சத்தியமா சொல்றேன். நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் ஆ. நான் வேற யாரு கூட விளையாட போக மாட்டேமா. ஆ. அண்ணன் கூட நான் சொல்றேன். அப்போ நீ அவனை கூட தான் பாரு. அந்த தேவடியா பச்சை பையனா கூட நீ பாரியா? டேய், வேற என்னதாம்மா நான் செய்யணும்? டேய், வயதான காலத்துல தந்தைக்கு அரண்மனை உறுதுணையா இருப்பேன்னு பார்த்தா அந்த தேவடியா பச்சை பையனா கூட உனக்கு நேர வேலை. போவியா? 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 சத்தியமா உங்க வார்த்தை மாதிரி போக மாட்டேமா. போக மாட்டேன் சொல்லு. போக மாட்டேன். ஆ. உண்மையாவே போக மாட்டேன். போக மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி அப்பாவுக்கு போய் அரண்மனையில உதவி செய்யறமா. கலைமணி, அம்மா கலைமணி, அம்மா அந்தப்புறம் வந்தனே. அம்மா ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு செல்லம். அம்மா மேல கோவச்சிட்டியா? உண்மைதான். அம்மாவை மன்னிச்சுட்டுடா. தெய்வத்தை ஊத்தி யாரா கோவம் கொள்வாங்களா? ஆ. எனக்கு பெத்த தாயை விட தாயை விட நீங்க தான் எனக்கு முக்கியம். அப்படியாடா? ஏன் தெரியுமா? எதுக்கு? என் மீது உனக்கு அளவு கடந்த பாசம் இருக்கிறது. ஆமாடா. அவங்க தான் உரிமையா அடிச்சீங்க. ஆமா, என்னப்பா ஒரு மாதிரி அடிச்சீங்க? ஒன்னிலடா கலைமணி, நாளைக்கே உனக்கு பிறந்த நாள். தாயா 10 மாதம் சுமந்த பெற்ற தாய் கூட தெரியவில்லை எனக்கு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என் மீது உங்களுக்கு எவ்வளவு பாசம். ஆமாடா. ஆமாமா. கலைமணி, உனக்காக பால் பாயாசம், அப்படியா? ஆவின் பால் உனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியா? நீ போய் அறிஞ்சிட்டுடா அரண்மனையில. நான் போய் பாத்து. டேய் கலைமணி, உனக்கு நாளைக்கு பிறந்த நாளா? அந்த ஆவின் பாலில பொடிய நெஞ்சு விஷம் கலந்திருக்கிறேன். உன் உயிர் பிரிய வேணாம். இந்த நாட்டை நான் பெற்றெடுத்த கதிரவன் தான் ஆள வேணும். என்னை பெற்றெடுத்த தாய் சின்ன சிறு குழந்தை போயிருந்து தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்து பள்ளிக்கு சென்று வா மகனே என்று என்னை முன்பதாக அழைப்பி பின்பதாக அழகு பார்த்த என் தாய் இதுநாள் வரை என்னை ஒருபோதும் அடித்தது கிடையாது. முதல் முறையாக இன்று என்னை அடித்திருக்கிறார். ஆனால் எப்போதும் வெறுத்திருக்கும் அண்ணனை அரவணைத்திருக்கிறார். இது பாசமா அல்லது வேஷமா? உடனே சென்று அரண்மனைக்கு பின்பதாக என்ன நடக்கிறது என்று உடனே சென்று பார்ப்போம். இது என்ன தெரியுமா? சொம்பா? ஜக்கால் தெரிப்பது சொம்பு வந்து பாரு. ஐயோ சொம்புன்னா சொம்பு தாங்க இருக்க வேண்டியதே கிடையாது. ராஜா ஈட்டு மாட்டோமா? கருப்பு எம்ஜிஆர் உன்னதான் ஈட்டு மானும். இது என்ன தெரியுமா? இதுதான் ஆவின் பால். அமலா பால் இருக்குடப்பா. தண்ணி தகவல்கிறதா கொட்டா பின்னாடி எல்லாத்தையும் கலந்து கொடுக்குற உனக்கு மூஞ்சி பறியாச்சு. கலைமணி, உனக்காக கொடிய நெஞ்சு விஷம் கலந்த பால், ஆவின் பால். இதை நீ அருந்த வேண்டும். உயிர் பிரிய வேண்டும்டா. என்ன இது? எங்கு தேடினாலும் தாயும் காணவில்லை, அண்ணனையும் காணவில்லையே. என்னவா இருக்கும்? இப்போதானே வந்தார்கள், அதற்குள் எங்கு சென்றிருப்பார்கள்? சரி சரி, தேடி பார்ப்போம். கிடைக்காமலா போய்விடார்கள். அரண்மனை எங்கிருந்தாலும் அன்னையை கண்டுபிடிக்கின்றேன். என்ன நடக்குது என்று பார்ப்போம். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கள்ளி என்பதை என் தாய் நிரூபித்து விட்டார். பாலின் வெண்மை போன்ற தாயின் உள்ளம் தூய்மையானது. பிள்ளைக்கு பிடிக்கும் என்பதற்காக அழகான ஆவின் பால் வைத்திருக்கிறார். உள்ளே சென்று இதை அறிந்துவிட்டு
உனக்காக ஆரஞ்சு பால் வச்சு சாப்பிட்டியாடா? ஐயோ மறந்தே போயிட்டோம்மா. அப்படியாடா? வாடா அரண்மனை போல சாப்பிடலாம். போலாம். ஏண்டா என்னடா உங்க தம்பிக்கு படுத்துக்கிறான்? அம்மா இருவரும் விளையாட சொன்னான் அல்லவா? ஆமா. அப்பொழுதே பசி உழைத்தான். அதாவது உண்ட மயக்க தொடர்பு கொண்டு சொல்லுவார்கள். ஆமா. அவன் எழுப்புமா சாப்பிட்டு தூங்குதான். ஆமாடா எழுப்பி பாக்கட்டேன். கதிரவா நான் பெற்ற செல்லமே, கதிரவா என் செல்லம் எழுந்துடுறா. கதிரவா கதிரவா என் செல்லம், கதிரவா